வணக்கம். மார்ச் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் ஒரு விடுப்பு எடுக்கிறேங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, மன்னிக்கவும். நேற்று வெள்ளிக்கிழமை மார்ச் 28ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 188 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2692 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. முந்திராவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய காப்பர் யூனிட் ஆப்ரேஷன்ஸ் துவங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு MTPA திறனில் தான் இதை துவங்க இருக்கிறாங்க. இதற்காக அவங்க முதலீடு செய்வது $1.2 பில்லியன் என்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ். அம்புஜா சிமெண்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அதானியுடைய நிறுவனம் தான். அதானி ஃபேமிலி கூடுதலாக முதலீடு செய்திருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ்ல 6661 கோடி ரூபாய் முதலீடு செய்து 3.6% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் இப்போ 66.7% ஸ்டேக் இருக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ்ல. வர்தமான் பாலிடெக் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாத்துறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சொனாட்டா ஃபினான்ஸில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க 537 கோடி ரூபாய்க்கு. கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. கேட்ராக்ட் சர்ஜரிக்கு பிறகு வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஜைடஸ் ஃபேமிலி ட்ரஸ்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் 27ஆம் தேதி ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 75.02%இருந்து 74.97% குறைச்சிருக்கிறாங்க. எதற்காக விற்பனை செய்திருக்கிறாங்க? பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மினிமமா இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு செபியோடைய விதிகள் இருக்கு. அதற்காகத்தான் விற்பனை செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். 6 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் 35% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு பட்டியல். பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு 31 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா அனைத்து புரோக்கர்ஸுடைய ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் என்னன்னு பார்க்கும்போது 8594, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. HDFC பேங்குக்கு 53 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா டார்கெட் பிரைஸ் 1887, 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேரிகோக்கு 24 புரோக்கர்ஸ், ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 618, 25% மேலே போகும்ன்ற எதிர்பார்ப்பு. டாபர் இந்தியாவுக்கு 22 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 630, 21% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பந்தன் பேங்குக்கு 22 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 244, 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. இந்துஸ்தான் யூனிலீவருக்கு 37 புரோக்கர்ஸ் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. சொல்லியிருக்கிற டார்கெட் ஆவரேஜா டார்கெட் பிரைஸ் 2821 ரூபாய், 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 386 கோடி ரூபாய். DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. இந்தியா ஷெல்டர்ஸ்க்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 685, மேலும் 17% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல். சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களும் RVNL நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. 596 மில்லியன் ரூபாய். யார்கிட்ட இருந்து? எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து. இதுல 51% ஷேர் வந்து சாலாசார் கைவசமும், 49% ஷேர் வந்து RVNL கைவசமும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங். RVNL தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்கு. ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட். ஒரு ஆர்டர் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து, அதோடைய மதிப்பு 148 கோடி ரூபாய். மற்றொன்று நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேஸ் கிட்ட இருந்து 96 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஹெர்ப்ஸ் தரப்புலேருந்து 2 அப்டேட். முதல் அப்டேட் அவங்களுடைய பேரை மாத்துறாங்க. ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் புது பெயர். இரண்டாவது அப்டேட் கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு அக்ஷய் நவேலா ராஜினாமா செய்திருக்கிறாரு.
என்டிடிவி தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அரசு. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய புது 3 சேனல்ஸ்க்கு, 3மே ஹெச்டி. என்டிடிவி 24/7 ஹெச்டி, என்டிடிவி இந்தியா ஹெச்டி, என்டிடிவி ப்ராஃபிட் ஹெச்டிக்கு தான் அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி. ராலஸ் இந்தியா டாடா நிறுவனம் அவங்க தரப்பு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 408 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ராலஸ் இந்தியா. ஆனால் இந்த கால்குலேஷன்ஸில் தவறு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ராலஸ் இந்தியா டாடா நிறுவனம். எஸ் பேங்க் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 113 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ் பேங்க். பிஎன்பி ஹவுசிங்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் உடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. AA AA+ உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்னன்னு அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட் புதிதாக கடைகளை திறந்திருக்கிறாங்க. 4 புது ஸ்டோர்ஸை திறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1 தெலங்கானாவில், 2 பஞ்சாபில், மற்றொன்று மகாராஷ்டிராவில் திறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. முன்ன டாக்ஸ் கட்ட சொல்லியிருந்தது 103 கோடி ரூபாய். அதற்கு பிறகு இப்போ 24 லட்சம் ரூபாயாக அது குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது விரைவில் கட்டப்படும் அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. கார்ப்பரேட் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை 5.9 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 640 ரூபாய். ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 9,33,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 715 ரூபாய். ஸ்ரீ சிமெண்ட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. கம்பெனி மீது 29,72,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. சன் டிவி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 33.25 கோடி ரூபாய். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. இதில் 7,000 கோடி ரூபாய் அடிஷனல் டயர் 1 பாண்ட்ஸ் வழியாகவும் 3,000 கோடி ரூபாய் டயர் 2 பாண்ட்ஸ் வழியாகவும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க பிஎன்பி. சிஎட் டயர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி புது முதலீடு செய்திருக்கிறாங்க. 330 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. டயர்ஸ் அண்ட் மோர் ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட்ல ஏற்கனவே ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அதற்கு மேலே இப்போ 330 லட்சம். இதை சேர்த்ததற்கு பிறகு கம்பெனி கைவசம் 100% ஸ்டேக் இருக்குது இந்த டயர்ஸ் அண்ட் மோர் ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட்ல. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி புது முதலீடு செய்கிறாங்க. சித்தி விநாயக் ரியாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட்ல 50% ஸ்டேக் வாங்குவதற்கு 250 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி தான் சித்தி விநாயக் ரியாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. புது பெயர் எல்என்டி ஃபினான்ஸ் லிமிடெட். 1.1 சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 30 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 50 ரூபாய். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி பிரேசில் நாட்டிலிருந்து முழுமையாக அவங்க வெளியேறாங்க. பிரேசிலில் கடைசியாக அவங்க முதலீடு வைத்திருந்தது பல்விடெக் அப்படின்ற நிறுவனத்தில். அதில் அவங்க விற்பனை செய்து இப்போ 47 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? சொப்ரிமா லிமிடெட் பிரேசில் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்காவில் தான் அவங்க கவனம் செலுத்த போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். எஸ்ஐஎஸ் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி 10 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஆகர்ஷா சீனியர் கேர் பிரைவேட் லிமிடெட்ல 4% ஸ்டேக் வாங்குவதற்கு. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஏற்கனவே கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு என்சிஎல்டியில் பதிவு செய்யப்பட்டு என்சிஎல்டி அனுமதியும் கொடுத்துருந்தாங்க விசாரணைக்கு. இதை எதிர்த்து என்சிஎல்ஏடிக்கு போனாங்க, அப்பெலட் ட்ரிபியூனலுக்கு. இப்போ அப்பெலட் ட்ரிபியூனல் வந்து என்சிஎல்டியோட விதிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஹியரிங் மே 2 நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இன்ஸ்விஃப்ட் லேபரட்டரிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஈடல்வைஸ் இந்தியா ஃபண்ட்ஸ் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. 20,16,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 100 ரூபாய் 24 பைசா. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நேற்று ஜிஓசிஎல் கார்ப்பரேஷன் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 569% வால்யூம் அதிகரிப்பு. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 13% ஷேர் பிரைஸும் 515% வால்யூம் அதிகரிப்பு. ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் பிரைஸ் 459% வால்யூம். லேட்டன்ட் வியூ 10% ஷேர் பிரைஸும் 430% வால்யூம் அதிகரிப்பு. டைனகான் சிஸ்டம்ஸ் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 522% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 10% ஷேர் பிரைஸும் 388% வால்யூம் அதிகரிப்பு. போதி ட்ரீ மல்டிமீடியா 9% ஷேர் பிரைஸும் 190% வால்யூம் அதிகரிப்பு. ஐடெக் பைப்ஸ் 8% ஷேர் பிரைஸ் 100% வால்யூம்.
திலீப் பில்கான் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 370% வால்யூம் அதிகரிப்பு. ஃபியாம் இண்டஸ்ட்ரீஸ் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 130% வால்யூம் அதிகரிப்பு. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 4% ஷேர் பிரைஸும் 107% வால்யூம் அதிகரிப்பு. கேப்லன் லேபரட்டரிஸ் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 150% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஃபின்சர்வ் 4% ஷேர் பிரைஸும் 200% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் லக்ஷ்மி ஃபினான்ஸ் 5% விழுந்தது 118% அதிகரித்தது வால்யூம். டெலிவரி 3% வீழ்ச்சி 114% வால்யூம் அதிகரிப்பு. காந்தார் ஆயில் ரிஃபைனரி 3% வீழ்ச்சி 113% வால்யூம் அதிகரிப்பு. ஹட்சன் ஆக்ரோ 2% வீழ்ச்சி 150% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 2% விழுந்தது 121% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.